வணக்கம். 2 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, திருச்சி, நெல்லை உட்பட 20 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நேற்று ஒரே நாளில் 41 இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் மேலும் 2 நாட்கள் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தொலைந்து போன பூரி ஜெகநாதர் கோவில் சாவியை பிரதமர் கண்டுபிடித்து தர வேண்டும். சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக மோடி கூறிய நிலையில் VK பாண்டியன் பதிலடி. தமிழ்நாட்டு மக்களை மோசமானவர்களாக இழித்தும் பழித்தும் பேசுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பூரி கோவிலின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக மோடி பேசியதை குறிப்பிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்க நிதி ஒதுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ட்விட்டரில் ராகுல் காந்தியை புகழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. பார்த்து வியந்து ரசித்த இளம் தலைவர் என்று வீடியோவை பகிர்ந்து புகழாரம். எளிமையான தலைவர் என்பதால் ராகுல் காந்தியை புகழ்ந்ததாக நியூஸ் 18க்கு செல்லூர் ராஜு பேட்டி. அதிமுகவில் எந்த அதிருப்தியும் இல்லை என்றும் விளக்கம். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் கோவையில் விசாரணை. விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கேட்டுள்ள பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம். விசாரணை என்கிற பெயரில் பாஜக மீது களங்கம் கற்பிக்க முயற்சி என்று SR சேகர் குற்றச்சாட்டு. 10 நாட்கள் அவகாசம் வழங்கிவிட்டு விசாரணைக்கு வந்தது ஏன் என்றும் கேள்வி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரிடம் விசாரணை. சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட அனுமதி பெறப்பட்டதா என்று கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. என்ன பாதிப்பு ஏற்படும் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்கவும் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி போலீஸ் குடியிருப்பில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததாக தகவல். படுகாயமடைந்த காவலருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கோவை சாய்பாபா காலனியில் மருத்துவர்களின் வீட்டில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை. பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக ஆய்வு நடைபெறுவதாகவும் தகவல். திண்டுக்கல்லில் பரமேஸ்வரம்மாள் கோவில் திருக்கல்யாண விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை. மத நல்லிணக்க விழாவாக நடந்த கோவில் திருவிழா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,880க்கு விற்பனை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 2000 ரூபாய் சரிந்தது. வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அவதூறாக பேசுவதை பிரதமர் நரேந்திர மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தொலைந்து போன ஜெகநாதர் கோவிலின் கருவூல அறை சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக VK பாண்டியனை மறைமுகமாக விமர்சித்தார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் இத்தகைய பேச்சு கோடிக்கணக்கான மக்களால் வழங்கப்படக்கூடிய பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிசாவோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதித்து புண்படுத்தக்கூடிய செயல் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டக்கூடிய வகையில் பிரதமர் மோடி பேசி இருப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடக்கூடிய திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா என்று MK ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா என்று முதலமைச்சர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரும்போது தமிழையும் தமிழர்களையும் உயர்வாக போற்றி பேசக்கூடிய பிரதமர் மோடி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை வெறுப்பு மிகுந்தவர்களாக பேசி இரட்டை வேடம் போடுவதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட MK ஸ்டாலின் மோடியின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறியுள்ளார். தேர்தல் பரப்புரையில் முன் உதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் வெறுப்பு பேச்சுகளின் மூலமாக மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கிடையே குஜராத்
குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லது அல்ல என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பூரி ஜெகநாதர் கோவிலின் சுவாமி தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறிய பிரதமர் மோடி அதனை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று வி.கே. பாண்டியன் தெரிவித்தார். பிரதமர் மோடி தேர்தல் அரசியலுக்காக விமர்சிப்பதால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் வி.கே. பாண்டியன் விளக்கம் அளித்தார். The Prime Minister should find out where it has gone then. If he has so much knowledge, perhaps I would humbly request the Honorable Prime Minister, he has so many authorities under him, he would be having some knowledge and he can enlighten the people of Odisha. He is making a political statement, so we'll take. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவையில் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 2 மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தினர். கடந்த மார்ச் 1ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் சுமார் 9 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்பாக குண்டு வைத்தவர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கர்நாடக மாநில எண்ணெய் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க சென்னையை சேர்ந்த அதிகாரிகள் கோவைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கோவை சாய்பாபா காலனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதில் மருத்துவமனையில் பணியாற்றிய கர்நாடகாவை சேர்ந்த 2 பயிற்சி மருத்துவர்களான ஜாஃபர் இக்பால், நயீம் சாதிக்கை அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தினர். இதைத் தொடர்ந்து கோவை போலீசாரின் உதவியுடன் பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருந்த சுப்பண்ண கவுண்டர் வீதி, நாராயண தெரு உள்ளிட்ட இடங்களிலும் எண்ணெய் அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரம் மேற்கொண்டனர். சென்னை தாம்பரம் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது தொடர்பாக பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த மார்ச் 16ஆம் தேதி சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் இருந்து 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த பணம் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று புகார் எழுந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. தொடர்பாக பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகரை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் கோயம்புத்தூரில் உள்ள அவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் எஸ்.ஆர். சேகரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பிறகு செய்தியாளர் சந்தித்தவர் பாஜக மீது களங்கம் விளைவிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பாஜக மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய எண்ணம் வெளிப்படையாக தெரிகிறது. டைம் 10 நாள் கேட்டிருக்கோம், அதை அவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் வர்றாங்க. நாம் விசாரணையை எதிர்கொள்ளாமல் பயந்து ஓடுபவர்கள் அல்ல, விசாரணையை புறக்கணிப்பவர்கள் அல்ல. அதனால தான் சொல்லாமல் வந்தவங்களையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசணும். சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கோரியிருப்பதாக எஸ்.ஆர். சேகர் தெரிவித்தார். அதற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் திடீரென்று விசாரணைக்கு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சிபிசிஐடி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் எஸ்.ஆர். சேகர் கூறியுள்ளார். இதேபோன்று பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நீல முரளி ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. வரக்கூடிய 30ஆம் தேதி வரை வெளிமாநிலங்களில் தேர்தல் பணி இருப்பதால் ஆஜராக கால அவகாசம் கோரி அவருடைய வழக்கறிஞர்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் மனு அளித்துள்ளனர்.